குலாப் ஜாமுன், கேரட் அல்வா, தேங்காய் பர்ஃபி, அப்புறம் நார்த் இந்தியன் கிரேவிஸ் இந்த மாதிரி எல்லாம் செய்யறதுக்கும் இந்த மாவை வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு பேன்ல 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு கிண்ணத்துல 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த தண்ணியை இந்த பால் பவுடரோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாம இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப நம்மளோட கோயா அல்லது மாவா தயார். இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. கொஞ்ச நேரத்துல இது நல்லா இறுகி கிடைக்கும். இது ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்தது நம்மளோட மாவா தயாரா இருக்கு. இது உங்களுக்கு ஒரே ஷேப்பா வேணும்னா ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ்லயோ இல்ல ஒரு ஸ்கொயர் பாக்ஸ்லயோ அமுத்தி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கும். ஒரு பட்டர் பேப்பர்ல இந்த மாதிரி நல்லா சுத்தி சில் ட்ரேல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பாக்ஸ்ல போட்டு. இன்னைக்கு நம்ம செய்திருக்கிறது வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கிற கோயா. இப்போ உங்களுக்கு ஒருவேளை கிரேட் பண்ணி போடுற அளவுக்கு கொஞ்சம் ஹார்டா வேணும் அப்படின்னா கொடுத்துருக்கிற அளவை விட நீங்க தண்ணிய பாதியா எடுத்துக்கோங்க. நீங்க தண்ணிக்கு பதில் பாலா கூட எடுத்துக்கலாம்.